السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في كلامه الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقد لبثت فيكم عمرا من قبله أفلا تعقلون. صدق الله مولانا العلي العظيم. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة يا الله يا هادي. கண்ணியத்திற்கு மிகுந்த மரியாதை குறித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா நம்மை எல்லாம் அவருடைய படைப்புகளிலே மிகவும் உயர்ந்த மனிதனாக படைத்திருக்கிறார். சிறப்பாக படைத்த இந்த மனிதனுக்கு அவன் கேட்டதையெல்லாம் அந்த வாழ்க்கையிலே கொடுத்து அவனை மிக ஆனந்தமாக குதூகலமாக வாழச் சொன்னான். அவ்வாறு அல்லாஹ் தஆலா இந்த மனிதனை படைத்தது எதற்காக? என்ற கேள்வி நமக்கு மட்டும் எழவில்லை. அவனுடைய உயர்ந்த படைப்புகளாகிய மலக்களுக்கும் எழுந்திருக்கிறது. மனிதனை ஏன் படைத்தான்? மலக்கள் எல்லாம் அவனுக்கு கேட்டார்கள், இந்த படைப்பை நீ ஏன் படைத்தாய்? மலக்களை அழைத்தால் சொன்ன பொழுது, நீ ஜாகிலும் இல்லாமை சனீபா, பூமியிலே ஒரு படைப்பை நான் புதிதாக உருவாக்க இருக்கிறேன் என்று சொன்ன பொழுது, அவர்களை நீ எதற்கு படைத்தாய் என்று அவர்களும் கேட்கிறார்கள். அவன் எப்படி படைத்தான் என்றால், உலகத்தில் அவனுடைய படைப்புகள் கோடான கோடு, கூறுவன, பரம்பன, மிதப்பன, விண்மீன்கள், விண்வெளிகள், காற்று, மழை, புயல், நெருப்பு, மலைகள், மடுக்கள், கடல், திடல், ஏராளமான படைப்புகளை அவன் படைத்திருக்கிற பொழுது, இந்த மனிதனை ஏன் படைத்தாய் என்ற கேள்வி எல்லோருக்குமே எழுந்தது. அப்பொழுது அல்லாஹ் தஆலா விளக்கக்கூடியதாக நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். நாமும் கூட இப்பொழுது மனதில் கேள்வி எழுப்பிக் கொள்ள வேண்டும், நம்மை ஏன் படைத்தான்?
ஏதோ ஒரு லட்சியத்தில் தான் நம்மை படைத்திருக்க வேண்டும். நம்மை ஏன் படைத்தான்? என்று சிந்தனை செய்து பார்த்தார். திருக்குறான் அருமையான விளக்கத்தை சொல்கிறது. அல்லாஹ் அவனை நேசிக்க வேண்டும், அவர்கள் அவனை நேசிக்க வேண்டும். அப்படி நேசிக்க வேண்டும் என்று ஒரு பொருளை அல்லாஹ் படைக்கிறான். நான் நேசிக்கணும், நான் அவர்களை நேசிக்கணும். மலையை நான் நேசிக்கவில்லை, வானங்களை நேசிக்கவில்லை. இன்னா அரபன அமானத அல ஸமாவாத்தி வல் அர்த் ஃபஅபைனா அன் யஹ்மில்னஹா வஅஷ்ஃபக்ன மின்ஹா அகலகல் இன்சான் என்ற ஒரு திருவசனத்திலே சொல்லுவார். நான் படைப்பன் இவற்றையுமே நேசிக்கவில்லை. ஏன் சொல்ல போனால் மலக்களை கூட நான் நேசிக்கவில்லை. நான் நேசிப்பதற்கு ஒரு படைப்பு வேண்டும் என்று இந்த மனிதனை படைத்தேன் என்று அல்லாஹ் அந்த வசனத்திலே சொல்கிறான். ஆக நான் என்னை ஏன் படைத்தான் என்பதற்கு கேள்வி பதில் என்ன தெரியுமா? என்னை அல்லாஹ் நேசிக்க வேண்டும் என்பதற்காக படைத்தான். நான் அவனை நேசிக்க வேண்டும், அவன் என்னை நேசிக்க வேண்டும். இதற்குத்தான் அல்லாஹ் தஆலா மனிதனை படைத்தான். விரிவாக சொல்வதற்கில்லை. ஒரு ஆண் ஒரு பெண்ணை காதலிக்கிறான். அப்ப அவளை வைத்து அவன் இன்பத்தை அடைய வேண்டும் என்பதற்காண்டி ஒரு நோக்கத்தில் தான் அந்த பெண்ணை அவன் காதலிக்கிறான். ஒரு வியாபாரி வியாபாரத்தை ஆரம்பிக்கிறான். நாம இதை கொண்டு வீடு கட்ட வேண்டும், குழந்தை குட்டி எடுத்து படிப்பது, இதோ லட்சியம். உலகத்தில் எல்லா மனிதனுக்கும் ஏதோ ஒரு லட்சியத்தில் தான் காரியங்களை ஆக்குகிறான். அதற்கு மனிதனை அல்லாஹ் படைத்தது என்ன லட்சியம் என்றால், நான் அவனை நேசிக்க வேண்டும், அவன் நம்மை நேசிக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் சாமானியனாக நாம் அப்படி அல்லாவை நேசிக்கிறோமா? நேசிக்க முடிகிறதா? நேசிப்பது இலவாக இருக்கிறதா என்று பார்த்தால், அல்லாவை நேசிப்பதற்கு 2 வழிகள் இருக்கிறது. அது ஒரு வழி சற்று அடையப்பட்டதை போன்று அடைந்ததை போன்றே இருக்கிறது. ஒரு வழி என்ன தெரியுமா? எந்நேரம் சதாவும் அல்லாஹை நினைத்துக் கொண்டே இருக்கும். அவனுடைய பெயரை நாவினால் உச்சரித்துக் கொண்டே இருக்கும். எதை தொட்டாலும் அவன் என்ற சிந்தனையே வருவது. மன்னகப்பறிந்தாய் வபகதலில்லாய் வமனஹலில்லாய் வஅதாலில்லாய் வகதில் பரமீமான். கொடுத்தாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டும், கொடுக்காமல் இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டும், நேசித்தாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டும், நேசிக்காமல் இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டும். எப்படி அல்லாஹ்வுக்காக ஒவ்வொரு காரியத்தையும் செய்து கடோ செடியோ கண்ணே ரஹ்மானே என்று காட்டிலே கடுந்தவம் புரிந்து மற்றவற்றெல்லாம் சிந்தனையை விடுத்து நேரடியாக அல்லாஹ்விடத்திலே சிந்தனையை முடக்கி வேண்டியதெல்லாம் எனக்கு அல்லாஹ் தான் என்று முடக்கி அந்த வழியை தருவது இது ஒரு வழி. இந்த முற்காலத்தில் அவுலியாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அடைந்தவர்கள் வெகுகாலத்துக்கு முன்னால் அடைந்து விட்டார்கள். அவுலியாக்கள் நிறைய இருக்கிறாங்க. ஆனா எல்லாமே காலத்துக்கு முன்னால். எப்படி அவர்கள் அவுலியாக்கள் ஆனார்கள்? சதா அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ். அவர்கள் தன்னை மறந்து விடுவார்கள். அல்லாஹை தான் நினைத்து வைத்திருப்பார். இப்படி அவர்கள் வாழ்ந்ததினால் அவர்களுக்கு அல்லாஹ் கிடைத்து விட்டான். இறைநேசர்களாக அல்லாஹ் அவர்கள் பொருத்திக் கொள்வானாக. அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள், லட்சியத்தை அடைந்து விட்டார்கள். சாமானியமான நாம் அப்படி அடைய முடியுமா என்றால் முடியாது. எந்நேரம் அல்லாஹ்வை நினைத்துக் கொண்டு எல்லா மனிதனாலும் இருக்க முடியவில்லை. மனைவி, மக்கள், பணம், சோதனை என்று இன்னமா உலகத்துக்கு பிடித்தது. உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய செல்வங்களும் உங்களுடைய அல்லாஹ்வுக்கு திசை திரும்பக்கூடிய சோதனை பொருட்கள். நீங்க வந்தது அல்லாஹ்வை நினைக்க,
ஆனா நீ அல்லாவிற்கு செய்ய கொடுத்திருக்கானே அவைகள் கொடுத்திருக்க. எனவே அவைகளை வைத்துக் கொண்டு சாதாரண மனிதனால் அல்லாவை அடைய முடியவில்லை. அப்படி ஒன்று 2 பேரும் முயற்சி செய்தாலும் கூட ஏதாவது ஒரு ஆட்சியில தப்பு பண்ணிட்டு படான் எல்லாமே தலைகளாக மாறிவிடுகிறது. அல்லாவின் நேசனான ஆகிற அளவிற்கு அவன் விவாதத்தை செய்தான், அவனையே பிரதமம் நம்பிக்கொண்டிருந்தான். ஆனால் இடையிலே ஒரு சைத்தாந்தனமான ஏதாவது குறுக்குத்தனமான ஒரு எண்ணம் வந்து அவன் அதை செய்து விட்டான். அப்படி அவன் நம்முடைய அர்த்தத்தை குறைந்து போயிடும். அவனையா ஆகுவதற்கு முயற்சி செய்யக்கூடிய எத்தனை பேர்கள் தோல்வி கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் ஒரு அழகான பெண்ணை பார்த்து மோகம் போட்டு எல்லாத்தையுமே கைவிட்டு போறவர்கள் நான் இருக்கிறார். ஆக சொல்ல வந்தது அல்லா மனிதனை படைத்தது எதற்காக, நாம் எதற்காண்டி பிறந்தோம், நாம் அல்லாவை நேசிக்க வேண்டும், அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும். இதுதான் நோக்கம். அந்த நோக்கத்தை அடைவதற்கு 2 வழிகள் இருக்கிறது. அது ஒரு வழி சத்தியக்குறைய அடைபட்டது போது இருக்கிறது. அடைபட்டு விட்டது என்று நான் சொல்ல மாட்டேன், அல்லாவை அடைய முடியாது என்று நான் சொல்ல மாட்டேன். அடையலாம். அடைவதற்கான முயற்சிகள் மிகவும் குறைவு. அடைவதற்கான தடைகற்கள் ஏராளமாக இருக்கிறது. அந்த தடைகற்களை நீக்கி மீறி அதை அடைகிறது என்பது ரொம்ப சிரம சாத்தியமாக இருக்கிறது. சாமானியன மனிதனால், ஆசா பாசங்களால் சூழப்பட்ட மனிதனால், மனைவி மக்களால் கொள்ளை கொட்டப்பட்ட மனிதனால், செல்வங்கள் பதவிகள் மோகங்கள் இவைகளினால் சூழ்ந்திருக்கக்கூடிய மனிதனால் அந்த லட்சியத்தை அந்த லட்சியத்தை அடைய முடியவில்லை. வயது ஏறிக்கொண்டே இருக்கிறது, இன்னும் லட்சியத்தை நான் அடையவில்லையே. வயது ஏறிக்கொண்டே இருக்கிறது, லட்சியத்தை அடைந்துவிடவில்லையே. எப்பொழுது மரணம் வந்துவிட்டோ லட்சியத்தை அடையாமலேயே நான் இருந்து விடுவேனா என்றப்போ என்னிடமிருந்து என்னை எதிர்பார்த்தானோ அது அவனுக்கும் கிடைக்காது, எனக்கும் கிடைக்காமல் போய்விடுமா என்ற ஒரு அச்சத்திலே தான் உலகம் நடந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் சொல்றேன், சந்தேகக்குரிய ஒரு வாரி அறியப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னொரு வழி திறந்து இருக்கிறது. அது யாரும் கவனிப்பதே இல்லை. எந்த ஊருக்கு போனாலும் ஆட்டக்கார ஒரு ஷார்ட் ரோட்டு கண்டுபிடிக்க வச்சிருப்பான். அதே மாதிரி அல்லாவை அடைகிறதுலையும் ஷார்ட் ரோட் ஒன்று இருக்கிறது. அந்த ஷார்ட் ரோட்டு இலகுவாக அடைந்து விடலாம். ஆனால் ஏனோ அதிலையும் மனிதர்கள் தோல்வி இருக்கிறதுதான் சக்கரமாகும். ஷார்ட் ரோட் என்ன, பல மனிதர்களுக்கு சேவைகள் செய்து அவர்களுடைய மனதிலே நாம் இடம் பிடிக்க வேண்டும். எத்தனை அதிகமான ஆயிரக்கணக்கான மனிதர்கள் எனக்கு பழக்கம், எல்லாம் என் மீது பிரியப்பட்டவர்கள். லட்சக்கணக்கான மனிதர்கள் எனக்கு பழக்கம், எல்லாம் எனக்கு பிரியப்பட்டவர்கள். நான் பெருமையாக சொல்லிக் கொள்வேன், பெருமைக்கல்ல, எனக்கு நிறைய மாணவர்கள். அந்த மாணவர்கள் நான் திருப்தியான பேரை பெற்றிருக்கிறேன். நிறைய பேர் ஆட்சி வழிகாட்டிருக்கிறேன், நிறைய பேர் ஆட்சிகளுக்கு பணிவு செய்து ஆட்சிகளுடைய மன இதை பெற்றிருக்கிறேன். நிறைய மனிதர்கள் என் மீது பிரியமாக இருக்கிறார்கள். ஆனால் இத்தனை பேருடைய பிரியத்தை நான் பெற்றிருக்கிறேன் என்று நாம் சொல்லுகிறதே, அதை போன்று ஒவ்வொரு மனிதனும் நாம் எத்தனை மனிதனுடைய பிரியத்தை பெற்றிருக்கிறோம், அதற்கு செய்ய வேண்டியது என்ன, அவர்களுக்கு நாம் தேவை செய்யும். இரண்டாவது வழி நான் சொல்ல வந்தது, அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு சேவை செய்தால் அல்லாஹ் மிக இலகுவாக கிடைத்து விடுகிறான். அவன் उस करने में जन्नत मिलता है, खिदमत करने में खुदा मिलता है என்று அழகான அரபியிலே ஒரு பழமொழி சொல்லுவார். அமல் செய்தால் சொர்க்கம் கிடைக்கும், ஆனால் பணிவிடை செய்தால், சேவைகள் செய்தால் அல்லாவே கிடைக்கும். அல்லாவை அடைவதற்கு வழி என்னவென்றால் சேவைகள் செய்ய வேண்டும். இவன் அந்த மனிதனை பார்த்தாக்கா போட்டிருக்கிறான், இவரை எங்க வந்து சேவை செய்யும். காரியம் எழுந்திருக்கும் போதே போட்டி முகத்துல எந்த நிலத்துல முதல்ல வரலாம். ஒருத்தர் பார்த்து இருக்க மாட்டான், ஒருத்தர் அந்த விஷயம் எழுத மாட்டான். இவன் எங்க அந்த அல்லாவுடைய வழியை விடுவது மிக இலகு ஒரு சவாலை. ஆனா அந்த பிறதான் யார முயற்சி மிக இலகு சொல்லை சொல்லாது தரசுத்தி வங்கிக்க சொல்றான். சிரிப்பான், அதோ கொடுத்தான். அந்த சிரித்திருக்கிற அந்த காரியத்தை செய்து அவனுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தான், அதுவும் தருவோம். பிற மக்களுக்கு நம்மளால் எத்தனை பேருக்கு பணம் பெற்றிருக்கிறார், எத்தனை வகையிலோ சேவை செய்யலாம். சேவைகள் எந்த வழியெல்லாம் செய்ய முடியுமோ சேவைகள் பூராமே நம்மை கூட்டால் அவர்களுக்கு சேர்ப்போம்.
எவ்வளவு அதிகமாக சேவை செய்யறோமோ அந்த அளவுக்கு எல்லாவற்றையும் கொண்டு போய் சேர்த்து. அதுதான் இரண்டாவது வழி. மற்ற இலகுவான வழி. எல்லாருடைய வரலாற்றை நீங்கள் பார்க்கிறீர்களா? சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர் சாதாரண ஒரு மனிதர், தாய்க்கு பிள்ளை பிறந்த சாதாரண மனிதர் தான். குர்ஆன் வரலாறு தெளிவாக சொல்லுது. சொல்லப்போனா அவனுடைய ஒரு தலக்கணம் படித்த ஒரு அரசன் இருந்தான். அவனுடைய வளர்ப்பு பிள்ளை. ஆக இவரும் ஒரு சுராவனால் வழங்கப்பட்ட ஒரு தலக்கணம் பிடித்த ஒரு வாலிபராகத்தான் அவர் திகழ்ந்தார். சாதாரண மனிதர். அவர் என்ன செய்வார்? நீதி வழியா போறார். 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் எளியவன், இன்னொருத்தர் பணக்காரன். அந்த பணக்காரன் எளியவனை போட்டு அடிச்சிருக்கான். இதை இவர் மனசில் பார்க்கிறார். ஆஹா, இந்த ஏழையை போட்டு அடிக்கிறாங்க அப்படின்னு நினைத்தவர் இருக்கிறாரு. அந்த பணக்காரனை ஒரு சுத்துக்கிறார். அந்த ஆணையை சொல்றோம் செத்துவிட்டான். அரசங்க குடும்பத்தில் வாழ்ந்தது தகுந்தலாம், அரசு குடும்பத்தில் வாழ்ந்தது தகுந்தலாம். ஒரு குத்துதான் அந்த பணக்காரன் செத்துவிட்டான். ஆனா கொலை பண்ணிட்டார். ஆனா எதுக்காண்டி அந்த கொலை? இந்த கொலை எதுக்காண்டி? ஒரு ஏழைக்கு ஒரு உள்பக்கத்தை பார்த்துக்கிறார். ஒரு ஏழைக்கு வாழ்வதும் ஏழைக்கு உதவும் நினைக்கிறது ஒரு ஸ்ட்ராங்கா போயிட்டார். ஏழைக்கு உதவும் நினைக்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போயிட்டார். போராட்டம் போயிட்டார். ஆனா அவருடைய மனதிலே ஏழைக்கு நான் உதவணும் அது நிறைந்திருந்தது. அது கொஞ்சம் நேரமா இருந்துச்சு. அது பருவத்தில் ஒரு நாட்டில் இவர் கொலை செஞ்சிட்டார்கள். அவர் மேல குறை குற்றம் சாட்டினார்கள். தப்பிச்சு ஓடிட்டார். ஓடி ஒரு காடை போய் அப்படியே ஓடி போயிட்டார். ஓடி போய் ஒரு நாள் ஒரு காலத்தை தங்கியிருக்கிறாரு. அப்படி தங்கும் போது ஒரு 2 பொம்பளை பிள்ளைய பேசிக்கிட்டு இருந்தது. மகரிப்பு நேரம் ஆச்சு. அப்ப அந்த பொம்பளையோட கேட்டு, என்னமா மகரிப்பு நம்ம இருட்டு பொம்பளை நிற்கிறீங்களா, பருவ பிள்ளை நிற்கிறீங்களா, என்ன வித்தியாசம் கேட்கிறான். கேட்டோம்னா அவர் சொல்றாங்க, அந்த ஊர்ல ஆடு மேய்க்கிறவங்க தண்ணீர் ஒரு குளத்துலதான் பாய்ச்ச ஒரு குளத்துலதான் தண்ணீர் காட்டணும். ஆட்கள்லாம் காட்டிட்டு போற பிறகுதான் நாங்க பொம்பளையை போய் தண்ணி கட்டுவோம். ஆட்கள்லாம் நாங்க காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப போற பிறகு நான் போய் தண்ணி கட்டாம நான் நிற்கிறேன். அப்போ அவங்க கேட்டாங்க, அந்த பக்கம் கேட்டாங்க, ஏமா வேற உங்களுக்கு தண்ணி பண்ற வழி இல்லையா? அந்த குளத்துல தான் போனோமா? அப்படி எழுதி பின்னால காசு தான் இருக்கணுமா? உங்களுக்கு வேற வழி இல்லையா? அந்த பொங்கலுக்கு தாங்க ஒரு பழம் அவருக்கு நல்ல பழம் எவ்வளோ ஒரு பாவி அதை அடைச்சு விட்டான். அப்படியாமா? எந்த இடம் காட்டினேன். காட்டினாங்க அந்த இடத்த. உடனே அந்த இடத்துல அடைச்சிருந்த நல்ல சூடு எடுத்து போட்டு நல்ல பெரிய குடம் மாதிரி அது வந்துருச்சு. தாமா தண்ணியை காட்டுங்க என்று சொல்லி சொன்னார். இவ்வளவு நடந்தது. அப்போ அவர் இடத்துல தப்பி எங்கேயோ ஒரு கொலை போட்டது தப்பி வந்து அப்படியே வழி இல்லாம இருக்கிறார். ஆனா அவர் மனசுல இடைகளுக்கு நம்ம உதவணும், பெண்களுக்கு உதவணும், பாவம் அப்பாவிகளுக்கு நம்ம உதவணுங்கிற மனசு மட்டும் அவர்கிட்ட இருந்ததுனாலதான் தன்னுடைய பணப்பட்ட மட்டும் ஒரு பெரிய பாறைக்கு தூக்கி இருந்துட்டு தனி ஒன்று ஆரம்பிச்சேன். பொம்பளை பிள்ளைகளுக்கு தண்ணி இருந்த நேரத்துல பொம்பளை பிள்ளைங்க தனியா இருக்குது. அதுக்கு நம்ம என்ன செய்யணும், ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு நினைச்சு அந்த அவருடைய மனசுக்கு வாங்க. ஏற்கனவே ஏழைக்கு பறித்து ஒரு கொலையை செஞ்சார். இப்ப பெண்களுக்கு பறித்து பெண்களுக்காக சேவை செய்து அவர் அந்த கல்லை தூக்கி அவர் கொலை வைக்கிறார். நடந்த செய்தி. உடனே அந்த பெண்கள் நேரம் அவங்க தண்ணி காட்டிட்டு அவங்க தண்ண போறாங்க.
அப்பா அக்கா கேட்கறாங்க, அம்மா ரொம்ப லேட்டா தான் ஆகுவீங்க, கிட்ட சீக்கிரம் ஆகுவீங்க, ஆடுகளுக்கு தண்ணீர் போட்டு சீக்கிரம் ஆகுறீங்க, எதுக்காக சீக்கிரம் ஆகுறீங்க? அப்ப அந்த செய்தி சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு வாலிபர் செஞ்சாரு, அவனை எங்களுக்கு உதவுனாங்க. அப்படியா? சரிமா, நல்லது. அப்படியா? ஒரு வாலிபர் சென்றாங்க. சரியா? அனாதைகளுக்கு பெண்களுக்கு உறவுகளுக்கு அப்படி வர்றாங்க. எங்க அவரை பார்க்கணும், அவரை கூட்டோம், நான் அவரை பார்க்கணும், அவரை கூட்டோம். இந்த காலத்துல உதவுறாங்க, பெண்ணுக்கு உதவுறாங்க. அந்த கணவன் கொடுத்த கூட்டாங்க. உடனே இந்த பெண், ஒரு பெண் ஓடி வந்து எங்க அக்கா அவரை கூப்பிடாங்க. எதுக்கு கூப்பிடாங்க தெரியல. நீங்க எங்களுக்கு காரணத்துக்கு வாங்க, எனக்கு ஒரு பெரிய காரியம் செஞ்சு அது காரணம் கூட இருக்கலாம், வாங்க வந்துகிட்டு இருக்கும்போது அவர் இருக்கிறாரு. முன்னாள் ஒரு பெண்ணுக்கு வழிகாட்டிட்டே போது பின்னாலே சொல்லிட்டு இருக்கிறார். பெண் வழிகாட்டி கொண்டு போகிறது இவர் பின்னாலே செல்கிறார். அப்ப இவருக்கு ஒரு பொம்பளை பின்னால போறது அவ்வளவு பிடிக்காது, பாதிப்பு தான். இருந்தாலும் அந்த பெண்ணனுடைய அழகை ரசிக்கலாம், பின்னடை ரசிக்கலாம் அப்படின்னு அவருக்கு போட்டேன். ஒரு வாரி பெண்ணு பின்னாடி நம்ம போறோம், பின்னடை ரசிக்கலாம்னு அவருக்கு போட்டேன். அவருக்கு என்ன நினைப்போறது, ஒரு பிரச்சனை நடப்போவது. மனிதனுடைய மனது என்று சொல்லக்கூடாது. அந்த இடத்துல இல்லை என்று சொல்றேன். ஏன்னா ஒரு பெண்ணு பின்னால போறது அவருக்கு பிடிக்கல. நல்லா கவனிக்கணும். அந்த பெண்ணிருந்த ஒன்னாவது அவற்றை உள்ள ஒன்னாவது இயற்கை தன்மை ஒரு ஏழைக்கு உதவும். இரண்டாவது இயற்கை தன்மை பெண்ணுக்கு இறக்கப்பட்டது. மூணாவது இயற்கை தன்மை நம்ம ஒரு பெண்ணுக்கு பின்னால் போகக்கூடாது, வாலிபன் பின்னால் போகக்கூடாது. அப்ப எது நியதி எது நியாயம் என்று அவருக்கு தெரியுது. அதனால அவர் ஒரு வாலிபனாக இருந்தோம்னா அந்த பெண்ணை தெரியாமல் ரசிக்கலாம் நினைக்கல. எம்மா நின்று என்னம்மா நீ பின்னால இல்ல, இந்த காடு மேடு வழி காட்ட முடியாது, நான் முன்னால பண்ணத்தான் அவங்களால முடியும். ஏன்னா சில இடத்துல ஏறுவேன், சில இடத்துல இறங்குவேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. ஒன்னும் வேணாம், நான் முன்னால போய்கிட்டு இருக்கிறேன். திடீர்னு லெப்ட்ல திரும்பினா ஒரு கள்ளத்துக்கு லெப்ட்ல போது நான் ரெண்டு தெரிஞ்சுக்கிறேன், ரைட்ல திரும்பினா ரெண்டு பண்ண போது நான் ரைட்ல தெரிஞ்சுக்கிறேன். நான் முன்னால போறேன், பின்னால அப்ப முன்னால வச்சதுக்கு அந்த நியாயம் இருக்குதுல்ல. ஒரு பெண்ணை வயசுல கிடைச்சிட்டா காட்டினேன் என்ன இருந்தாலும் அப்படியே நினைக்கல, அந்த உணர்ச்சிக்கு அவன் இடம் கொடுக்கல. அதுக்கு பதிலாக அந்த நியாயம் அவனுக்கு போய் சேர்ந்த இடம் ஒரு நதி. அவங்க செய்திலாம் கேட்கிறான். போய் சேர்ந்த இடம் ஒரு நதி, அந்த நதிக்கு செய்திலாம் கேட்கிறாங்க. இவற்றிலிருந்து 3 தன்மை அவங்களுக்கு தெரிய வரும். ஒன்னாவது ஏழைக்கு பறிந்து ஒரு கொலை செஞ்சாங்க. இரண்டாவது பெண்களுக்கு இறக்கப்பட்டு பெண்கள் மீது இறக்கப்பட்டு ஒரு பெரிய பாறையை அடைச்சினாங்க. மூணாவது ஒரு பெண்ணுக்கு பின்னால் போறது அது மனிதனுடைய ஆண்மை இல்லை என்று அந்த மதிப்போடு அவர் நடந்து கொண்டார். இந்த 3 கேட்ட உடனேயே 2 கையை தூக்கினார். யாருமா இவரை நபியாங்க கையை தூக்குறாங்க. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் இந்த மனிதர் அல்லாஹ்விடத்தில் தூக்குறார். யாருன்னா இவர் நபியாங்க, நீ இவரை கேட்டெடுத்துக்கோ, நீ அவர் மீது பிரியப்படும், ஏன்னா இவர் உனக்கு தெரிஞ்சால் நான் இருக்கிறார் சொல்ற. இது விழாவாரியா போராட்டம் பல இடத்துல நடக்கிறது. இப்ப அல்லாட்ட ஒரு நபியாக அளவுக்கு தெரிவு செய்யப்படக்கூடிய அளவுக்கு அவரை எது கொண்டு போய் சேர்ந்தது? கொஞ்சம் கேள்வி கேட்டு பாருங்க. நமக்கு இதே மாதிரி சந்தர்ப்பம் கிடைக்காதா? ஏழைகளுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காத நம்முடைய வாழ்க்கையில பெண்ணுக்கு இறக்கப்படுறதுக்கு நம்ம வாழ்க்கையில் சந்தர்ப்பம் கிடைக்காதா? நம்முடைய வாழ்க்கையில நியாயமாக நடப்பதற்கு சந்தர்ப்பம் கிடைக்காதா? இந்த சந்தர்ப்பங்கள்ல நாம மனுஷனா நடக்கிறோம்னா நல்லா நம்மள பெரிய போடுவாங்க.
குரான் சொல்லு. கணியத்திற்குரியவர்களே, அரபி நாயம் சொல்லலாம் நபியா தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. உயர்வான நபி அவங்களுக்காக கிடைக்கிறார். அந்த அளவு அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. என்ன காரணம் என்றால் அதை சரியா இல்லாமலாக அவர்கள் வளர்க்கிறார்கள். என்ன காரணம்? நபியா தேர்ந்தெடுப்பதற்கு என்ன காரணம்? ஒரு ஆளை செடினால நபியாக்கிறோம்னா இது விடல, ஒரு காரணம் விடல. என்ன காரணம்? அதற்கு அதிகாரம் இல்லாத சொல்றாங்க. பொதுவாக நம்ம மனைவியில நம்மளை பத்தி கேட்டா ஒரு படம் எவனை கேட்டீங்கன்னா மாறிட்டேன் எல்லாம் இதுதான் சொல்லுவாங்க. ஏன்னா நானும் வாழ்ந்துக்கிறேன், அனுபவிச்சுக்கிறேன். நம்ம மனைவிட்டு நம்ம கேட்டோம்னா, நம்ம மனைவி பற்றி ஒரு கேட்டாங்கன்னா அவன் ஒரு படம் தான் வச்சுட்டு நான் மாறிக்கிறேன்னு சொல்லுவான். ஆனா இந்த அம்மா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி ஒரு ரிப்போர்ட் செய்து இன்னக சப்தங்களில் சைவ நபி, நீங்க விருந்தாளிகளுக்கு விருந்து கொடுக்குறீங்க. சும்மா வட்டமுறை கூட்டு வச்சு விருந்து கொடுக்குறீங்க. ஏன் அவனை கூப்பிட்டு விருந்து கொடுக்குறீங்க? அவன் மிச்சக்காரன் சாப்பாடு அப்படி இருப்பான். ஒரு சின்ன பழைய வழி வச்சிருப்போம், ரோட் உட்காந்து அப்படி உட்காந்து சாப்பிட்டு போகலாம். ஒரு ஏழைக்கு நம்ம சாப்பாடு வீட்டில் கொடுப்போம். ஆனா எப்படி கொடுப்போம் தெரியுமா? அந்த பழைய வாய் ஒன்று கிடக்கும், அது ஒரு மூலையில அந்த செருப்பு தொடக்கிற அந்த விதி இருக்குல்ல, காய்கறி அந்த காய்கறி அப்புறப்படுத்திட்டு அந்த இடத்துல உட்காந்து சோட்டை கொடுத்து அந்த தட்டையும் ஒரு விதமான அவர் கூப்பிட்டு வந்து நம்ம டைனிங் டேபிள்ல உட்கார வச்சு அவருக்கு நம்ம தண்ணியில் வெட்டில பார்த்து வாழை இலையை கொடுத்து அவருக்கு நம்ம செய்வோமா? அப்ப ஏழை நிலவு உனக்கு வந்து இறக்க வருது. அந்த இறக்க வந்து பச்சங்கரமான இறக்கம். சதந்தாரத்தை பற்றி அம்மா சொல்றாங்க, இன்னைக்கு லட்சமுறையில் வைப்ப விருந்தாளி அடுக்கடிகள் விருந்து வைக்கிறீர்கள். விருந்து வைக்கிறதுல சாப்பாடு கொடுக்கிறது, விருந்தாளிகளுக்கு விருந்து வைக்கிறீர்கள். ஒரு பத்திர ஒரு ரகம உறவோட சேர்ந்து வாழ்றீங்க. உறவு விடக்கூடாதுக்காக நீங்க என்ன பண்ணாமோ பண்றீங்க. தப்பில் ஒரு ரகம உறவை சேர்ந்து வாழ்றீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல அவங்கள பால் கொடுத்து வளர்த்த ஒரு அம்மா ஒரு சமயம் வருது. ஒரு சமயம் வந்து சந்திக்க வருது. சந்தித்து சந்தோஷப்பட்டு சின்ன பையனை பால் கொடுத்தாங்க. அவ்வளவுதான். சந்தோஷப்பட்டு 40 ஆடு என்ன பண்ண பார்க்கத்தான் தெரியுமா? 40 ஆடு கொடுத்து அந்த அம்மாவை சந்தோஷமா அனுப்பியிருக்காங்க. 40 ஆடு கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. நிறைய வரலாறு இருக்குது. அப்ப அதே மாதிரி எனக்கு உறவு நம்ம பால் கொடுத்துருந்தாங்க. பால் கொடுத்துருந்தாங்க. நம்ம என்ன நினைப்போம்? அவனுக்கு காசு கொடுத்தாச்சு, கூலி கொடுத்தாச்சு. அதுக்கு என்ன இருக்குது? சரி வந்தா வந்து போட்டு வந்தா ஒரு டீயை போட்டு கொடுமா எவ்வளவு பண்ணிடணும். இரண்டாவது தம்பி சுக்ரியில் தம்பியில் ஒரு பழக்கம் உறவை சேர்கிறீர்கள். ஒத்தகமில் ஒரு கல்ல சிரமங்களை நீங்க தலையில போடுகிறீங்க. சிரமங்களை நீங்க தலையில போடுகிறீங்க. ஒரு சமக்க சிரமப்பட்டாங்க, அவன் சமயம் வாங்கி நீங்க சிரமப்பட்டு தலையில உங்களால் தூக்க முடியல. உங்களால் தூக்க முடியல இருந்தாலும் அவன் தூக்குறாங்க. அதை செஞ்சு உங்க தலையில போட்டுக்கிட்டு நடக்கிறீங்க. அவனை உங்களை அடிக்கிறதுக்காண்டி வந்த சொன்னா அதை போய் செஞ்சுக்கிட்டு நீங்க அந்த அடியை வாங்குறீங்க. அந்த காலத்தில் இதான் தாராளமாக அடிக்கடி நடக்கக்கூடியது. ஒரு சாதாரண அடியை போட்டு அடிப்போம். அடிக்கிற நேரத்தில் அந்த ஒய் அந்த அடியை ஏற்கக்கூடிய முதல்ல கொடு, நான் வைக்கிறேன். ஒட்டாமில் கல்ல சிரமத்தை நீங்கள் சுமந்து கொள்கிறீர்கள். ஒட்டக்கிமதில் மகதூமி இல்லாதவர்களுக்காண்டியே சம்பாதிக்கிறேன். சம்பாதிப்பது பணத்தை குடும்பத்துக்காக அல்ல, பிள்ளைகளுக்காக அல்ல, உதவோடு தானே சம்பாதிக்கணும். நிறைய உழைக்கணும், நிறைய பேருக்கு கொடுக்கணும், நிறைய கொடுக்கணும், நிறைய உழைக்கணும். பிள்ளைய படிக்க வைக்கணும், அவர் கல்காமி அல்ல, அடுத்தவர்களுக்கு கொடுப்பதற்காக வேண்டிய நீங்க சம்பாதிக்கிறீங்க. ஒரு சமீபமாக நவாய்வை சாப்பிட்டு நியாயமான தேவைகள் என்று வந்தால் உடனே அதற்கான உதவி நீங்கள் செய்கிறீர்கள்.
நியாயமான சபைகளுக்கு வந்தால் அதற்கான உதவி செய்கிறீர்கள். இப்படி நீங்கள் இருக்கிற காரணத்தினால் இப்படி இருக்கிறார்கள் சொல்கிறார்கள். இருக்கிற காரணத்தினால உங்கள்கிட்ட மலையில வந்தது உங்களுக்கு தப்பா இருக்காது. மலையில உங்களுக்கு ஆட்சி நடந்தாது. மலையில உங்க வழி வந்த பிறகுதான் இந்த உரையாடலை சொல்றாங்க. இப்ப மலையில வந்தது ஒரு தப்பான ஒரு செய்தியா இருக்காது. நிச்சயமாக நீங்க ஒரு தான் ஒரு நல்ல புத்தகம் தான் என்று கழிச்சா அம்மா சொன்னார் என்பதை பார்க்கிறோம். அதைத்தான் ரசூல்லா சொல்லுவாங்க, பக்கத்தில் அபிஸ்து வீக்கும் அப்படி. இதற்கு முன்னால் பல ஆண்டுகள் உங்களோடு நான் வாழ்ந்திருக்கிறேன். இதற்கு முன்னால் பல ஆண்டுகள் உங்களோடு வாழ்ந்திருக்கிறேன். அப்பொழுது என் செயலை நீங்கள் பாருங்கள். என்னை அமீன் என்றவா அடைந்தீர்கள், நம்பிக்கையாளன் என்றவா அடைந்தீர்கள். என்னை முகமது என்று யாருக்கும் பேரு தெரியாது, அமீன்தான் தெரியும். முகமது என்றால் யாருக்கும் தெரியாது. பெருமைக்கான சொல்றேன். மாணவர்கள் சொல்லுவாங்க, ஓயம் சொன்னாலும் தெரியும், அப்துல் காதர் சொன்னா தெரியாது அப்படின்னு சொல்லுவோம். அந்த கதையில ரசூலுல்லாஹ் யாரும் முகமது சொன்னா தெரியாது, அமீன் சொன்னார். அப்ப அந்த காலத்துல அமீன் என்ற பேரை வாங்குற அளவுக்கு உழைக்கிறார். அப்ப சேவகம் அவங்கள உயர்த்த நிறையா ஆகியிருக்கு என்ற தத்துவங்களை குமார் இல்லா சொல்கிறார். நான் சொல்ல வந்ததுக்காக நாம் செய்ய மிக இலகுவான வழி அல்லாவை அடையலாம். அடையறதுக்கு இலகுவான வழி முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது என்னடா பார்த்து ஏதாவது செஞ்சுட்டே என்ன செய்ய முடியுமோ திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இந்த அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நபிகள் சொல்லலாம் படைப்பு போறாங்க. அல்லாவுடைய பெரிய குடும்பத்தினர்கள் அல்லாவுக்கு பிரியமான படைப்பு யார் என்றால் அவருடைய படைப்புக்கு உதவணும். அல்லாட்ட பிரியமானட்டா அவன் படைப்பு உதவும். நான் சொன்னதுதான் நாம் உதவுவதன் மூலமாக மனிதர்களை நிறைய மனிதர்களை கொள்ளை கொள்வதன் மூலமாக நிறைய மனிதர்களை நம்முடைய விதிகளாக ஆக்குவதன் மூலமாக நிச்சயமாக அல்லாவை அடைந்து விட முடியும். அந்த வழி திறந்தே இருக்கிறது, இலகுவான வழியாக இருக்கிறது. ஆனால் நாம் தான் பராமுகமாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவரும் அந்த வழியை தேடுவோம். அல்லாஹ் நம்ம அனைவர்களையும் அவருடைய நேசர்களாக தேர்ந்தெடுப்பானாக. வாக்குதாவானாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.